நண்பர்களுக்கு இடையே நீண்ட நாட்களாக நீடித்த முன்பகை. சமாதானம் பேச அழைத்து இளைஞரை தாக்கிய மற்ற நண்பர்கள். இளைஞரின் தலையில் கல்லை போட்டும் கத்தியால் உடம்பை கிழித்தும் கொடூர கொலை. நண்பனை சக நண்பர்களே கொலை செய்தது ஏன்? நீண்ட நாட்களாக பழகிய நண்பர்களுக்குள் முன்பகை ஏற்பட்டது எதனால்? நடந்தது என்ன? அதிகாலை நேரம். பொதுமக்கள் சிலர் வேலை விஷயமா எம்ஜிஆர் நகர் வழியா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ அங்குள்ள ஏரிக்கரையோரத்துல தலை சிதைஞ்ச நிலையிலையும் உடம்பு ஃபுல்லா கத்தி குத்து காயங்களோடும் நவீன்கிற இளைஞர் சடலமா கிடந்திருக்கார். இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து உயிரிழந்த இளைஞருக்கு யார் கூடயாவது முன்பகை இருக்கா, அவரை கொன்னது யாருன்னு நவீனோட உறவுக்காரங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ். இதுக்கிடையில நவீன் சடலத்துக்கு பக்கத்துல கிடந்த செல்போனை கைப்பற்றின போலீஸ் அவருக்கு வந்த லாஸ்ட் கால் டீடைல்ஸை எடுத்து பார்த்திருக்காங்க. அடுத்து அந்த வழியில உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு செஞ்சிருக்காங்க போலீஸ். அதுல நவீன், பிரவீன், விக்னேஷ் உள்ளிட்ட 4 பேரும் நடந்து போன காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி காட்சியை வச்சு பிரவீனோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ். அதுல பிரவீனோட செல்போன் சிக்னல் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காட்டியிருக்கு. உடனடியா சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அங்க பதுங்கி இருந்த பிரவீன், விக்னேஷ், ஆகாஷ்னு 3 பேரையும் பிடிச்சு தங்களோட கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. திருவள்ளூர்ல உள்ள மணவாள நகர் 2வது எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த நவீனுக்கு கல்யாணமாகி ஷீபாங்கிற மனைவி இருக்காங்க. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. நவீனும் அதே ஏரியாவை சேர்ந்த பிரவீன், விக்னேஷ், ஆகாஷ்னு 3 பேரும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஒன்னா உட்கார்ந்து மது குடிக்கிறது, ஊர் சுத்துறது, மது போதையில அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட பிரச்சனை பண்றதுன்னு இந்த 3 பேரும் அட்டூழியம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில 4 வருஷத்துக்கு முன்னாடி இளைஞர் ஒருத்தரோட பிறந்தநாள் கொண்டாட்ட விழாவில் 4 பேரும் பங்கேற்று ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. அப்போ மது போதையில நவீனுக்கும் பிரவீனுக்கும் பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டு அது கை கலப்பா மாறி இருக்கு. இத பார்த்து அங்கிருந்த சிலர் 2 பேரையும் தடுத்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அந்த சண்டையே இவங்க 2 பேருக்கும் இடையில முன்பகையா மாறி இருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பிரவீன் வீட்டு வழியா இளைஞர் நவீன் நடந்து போயிருக்கார். அப்ப நவீன வழிமறிச்ச பிரவீன், எதுக்கு என்ன பார்த்து முறைச்சிட்டு போற, முறைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு பிரச்சனை பண்ணி மிரட்டி இருக்கார். அதுக்கு நவீன், நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, என்கிட்ட மோதிர வேலைய வச்சுக்காத, இதுக்கப்புறமும் நீ என்கிட்ட மோதுனா உன்னை உயிரோடவே விட மாட்டேன்னு பதிலுக்கு மிரட்டி இருக்கார். இதனால நவீன் மேல கடும் கோபமான பிரவீன் நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட நண்பர்களான விக்னேஷ், ஆகாஷ் கிட்ட சொல்லி புலம்பி இருக்கார். அதுக்கப்புறம் 3 பேரும் நவீன கொலை செய்யவும் திட்டம் போட்டு இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நவீனுக்கு போன் பண்ண இளைஞர் ஒருத்தர் நமக்குள்ள இருக்கிற பழைய பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமே நாம ஒன்னா இருக்கலாம்னு சமாதானம் பேசியிருக்கார். இன்னைக்கு நைட்டு நாங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து மது குடிக்க போறோம், அந்த பார்ட்டியில நீயும் கலந்துக்கிறன்னு நவீனையும் கூப்பிட்டு இருக்காரு அந்த இளைஞர். அதுபடி அன்னைக்கு நைட்டே 2வது எம்ஜிஆர் நகர் ஏரிக்கரையோரத்துல உட்கார்ந்து நவீன், பிரவீன், விக்னேஷ், ஆகாஷ்னு 4 பேரும் ஒன்னா மது குடிச்சிருக்காங்க. அப்போ நவீனுக்கு போதை உச்சத்துல ஏறி இருக்கு. அந்த நேரத்துல நவீன சர்ற மரியா தாக்குன 3 பேரும் கீழே கிடந்த கல்லை எடுத்து நவீனோட தலையில போட்டு இருக்காங்க. அடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்தும் நவீன சர்ற மரியா வெட்டி இருக்காங்க. இதுல நிலை குலைஞ்ச நவீன் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டார். விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் பிரவீன், விக்னேஷ், ஆகாஷ்னு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.